Let we continue the last video. So biofertilizer அப்படின்னக்குள்ளார நம்மளுக்கு ரைசோபியம் பார்த்தோம் இல்லையா, ரைசோபியம் அதே மாதிரி அசோலா பார்த்தோம். அது ஆர்பஸ்குலர் மைக்கோரைசா சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றிலருந்தும் ஒவ்வொன்று சிம்பயாட்டிக் அசோசியேஷன்லேருந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பயோஃபர்டிலைசர் ரைசோபியம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Biofertilizers containing rhizobium bacteria are called rhizobium biofertilizer culture. Symbiotic bacteria that reside inside the root nodule convert the atmospheric nitrogen into a bioavailable form to the plants. This nitrogen fixing bacterium, when applied to the soil, undergoes multiplication and fixes the atmospheric nitrogen in the soil. Rhizobium is best suited for the paddy field, which increase the yield by 15 to 40%. ரைசோபியம் அப்படின்றது ஒரு தனியாக 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. உங்களுக்கு பாருங்கள், அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, சிம்பயாட்டிக் அசோசியேஷன். அதாவது ரைசோபியம் அப்படின்றது தாவரத்தினுடைய வேர்களில் வந்து வேர் முண்டுகளில் வாழக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியம் இல்லையா. ஸோ இது வந்து ரைசோபியம் வந்து பயோஃபர்டிலைசர் கல்ச்சருக்கு ரொம்ப அதிக அளவில் பயன்படுது. ரைசோபியம்க்கு என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா, இட் வில் பி செலக்டட் த ஹோஸ்ட் பிளான்ட். அது வந்து ஹோஸ்ட் பிளான்ட்டாக வந்து என்ன பண்ணோம், ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட்டோட ரூட்டை எடுத்துக்கும். அதே மாதிரி இட் வில் பி லிவிங் இன்சைட் த ரூட் நாடியூல்ஸ் அப்படின்றது என்ன, வேர் முண்டுகள் இருக்கு இல்லையா. இப்போ பட்டாணி, நிலக்கடலை, உளுந்து அந்த மாதிரி பல்சஸ் தாவரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, தாவரத்தை வந்து வேரோடு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேரில் சிறு முடிச்சு மாதிரி இருக்கும். அந்த முடிச்சை கட் பண்ணோம்னா இந்த மாதிரி அண்டர் த மைக்ரோஸ்கோப் இஃப் வி அப்டைன் வில் சி த ரைசோபியம் பாக்டீரியம். அது வந்து அந்த ரூட் நாடியூலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியம். இது ஏன், இதுக்கு என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா, அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி சாயிலில் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும். ஸோ நைட்ரஜன் இஸ் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஃபார் தி பிளான்ட் க்ரோத். ஸோ அந்த சாயில் நைட்ரஜன் வந்து பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணி இட் வில் பி க்ரோ ஃபாஸ்டர் அண்டு இட் வில் பி யூஸ்ட் அஸ் அ ஃபர்டிலைசிங் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது மோஸ்ட் ப்ராபபிளி எதில் இருக்கும் அப்படின்னா பேடி ஃபீல்டில் இருக்கும். அந்த பேடி ஃபீல்டில் ரைசோபியம் இருக்கிறனால நார்மலாக இருக்கக்கூடிய ஈல்டிங்கை விட 15 to 40% ஆஃப் ஈல்டிங் வந்து அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைசோபியம் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பயோஃபர்டிலைசர் இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பயோஃபர்டிலைசர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அசோலான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசோலா அப்படின்றது இட் இஸ் எ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வாட்டர் ஃபார்ம் தட் ஃபிக்ஸஸ் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன் அசோசியேஷன் வித் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ப்ளூ க்ரீன் ஆல்கே அனபீனா அசோலா. அதாவது அசோலா அப்படின்றது வந்து ஒரு வாட்டர் ஃபான், நீரில் வாழக்கூடிய ஒரு வகையான பெரணி தாவரம். அதுக்கு என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஃப்ரீ நைட்ரஜனை வந்து என்ன பண்ணோம், ப்ளூ க்ரீன் ஆல்கே அனபீனா இருக்கு இல்லையா, அனபீனா அப்படின்றது ஒரு ப்ளூ க்ரீன் ஆல்கே. அந்த அனபீனா அசோலா அப்படின்ற ப்ளூ க்ரீன் ஆல்கையில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ பயோஃபர்டிலைசர் ஃபார் wetland rice cultivation and it is known as to contribute 40 to 60% kilogram per hectare per crops. அதாவது இந்த அசோலா இன் பேடி ஃபீல்டு, அந்த அசோலாவை வந்து ஒரு பயோஃபர்டிலைசராக பயன்படுத்தும் பொழுது அந்த நெல் வயலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹெக்டேருக்கு 40 to 60 கிலோகிராம் 40 to 60% கிலோகிராம் வந்து அதிகளவு நெல் கொள்முதல் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது என்ன பண்ணும், நைட்ரஜன் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ஸோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கும். ஓகேவா. தென் the agronomic potential of azola is quite significant, particularly for increasing the yield of rice crop as it quickly decomposes in soil. இது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாகவும் டீகம்போஸ் ஆகிடும். அந்த மாதிரி டீகம்போஸ் ஆகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் காம்போனண்ட்டும் வந்து என்ன ஆகும், சாயிலே ரீட்டைன் ஆகும். ஸோ ஆஃப்டர் த கல்டிவேஷன் ஆஃப் ரைஸ் கிராப் அதுக்கப்புறம் விளையக்கூடிய தாவரங்களுக்கும் அந்த நைட்ரஜன் சத்து வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பயோஃபர்டிலைசர் இன் ஃபார் ரைஸ் ஃபீல்ட். ஓகே. நெல் வயல்களில் வந்து அதிக அளவு வளரக்கூடியது. ஏன் இது நெல் வயலில் மட்டும் இருக்குது அப்படின்னா, அசோலா பின்னேட்டா அப்படின்ற, அதாவது இது பழைய புக்கில் உங்களுக்கு சிலபஸில் இருக்கும். அசோலா பின்னேட்டா அப்படின்றது இந்தியன் ரைஸ் ஃபீல்டு. ரொம்ப மொத்தமாக ரைஸ் ஃபீல்டு அப்படின்னாவே அசோலா அப்படின்ற ஆல்கே வளரும், அனபீனா அசோலான்னு. ரைஸ் ஃபீல்டு, இந்தியன் ரைஸ் ஃபீல்டில் வந்து அசோலா பின்னேட்டா அப்படின்னு அந்த ஒரு சிற்றினத்தை மட்டும் அதிக அளவு வளர்த்துவாங்க. ஓகேவா. தென் ஆர்பஸ்குலர் மைக்கோரைசா. ஆர்பஸ்குலர் மைக்கோரைசா அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் ஃபார்ம்டு பை த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் சர்டன் ஃபைகோமைசிட்டஸ் ஃபங்கை அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம் ரூட்ஸ். அதாவது மைக்கோரைசா அப்படின்னாவே என்னது, இட் இஸ் எ ஃபங்கஸ் இல்லையா. அந்த ஃபங்கஸ் வந்து சிம்பயாட்டிக் அசோசியேஷன்னா எதோட விலையோ ஆஞ்சியோஸ்பெர்ம்களோட
வேர்களில் வளரக்கூடிய ஒரு கூட்டுயிர் வாழ்க்கை முறையை வாழும். அதாவது வேர்களை சுற்றி அந்த மைக்கோரைசாவோட பூஞ்சை உடலமானது இருக்கிறனால, அதாவது வேரினுடைய பரப்பளவு அதிகமாகும். அதனால் என்ன ஆகும், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட், இட் வில் பி அப்சர்வ் தி வாட்டர் அண்ட் மினரல் சாயில், மினரல் சால்ஸ் ஃப்ரம் தி சாயில் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபங்கஸோட பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மைசீலியம். அந்த மைசீலியமும் வந்து என்ன ஆகும், இட் வில் பி அப்சர்வ் தி எக்ஸ்ட்ரா சாயில் அண்டு soil nutrients and water from the soil, and it will be mobilized to the plants. ஓகேவா. ஸோ அந்த வகையில் வந்து என்ன ஆகும், இது சிம்பியாட்டிக். அதுக்கு பதிலாக வந்து பிளான்ஸ்லேருந்து என்ன பண்ணும், இட் இஸ் மைக்கோரைசா அப்படின்றது வந்து இட்ஸ் ஃபங்கஸ். இட் இஸ் நாட் ஏபிள் டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் மெட்டீரியல். ஸோ இட் வில் பி கெட்டிங் த ஃபுட் மெட்டீரியல் ஃப்ரம் த பிளான்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் தட் இட் வில் பி அப்சர்விங் எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ட் minerals and from the soil, and it will be mobilized to all the parts of the plants. Okay, so arbuscular mycorrhiza is formed by the symbiotic association between certain Phycomycetes fungi and angiosperm roots. They have the ability to dissolve the phosphate found in abundance in the soil. ஸோ இதுக்கு என்ன எபிலிட்டி இருக்குது அப்படின்னா, பாஸ்பேட்டை டிசால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டை வந்து கரைக்கக்கூடிய தன்மையுடையது. ஓகேவா. Then benefits of AM colonization இருக்காங்க. Apart from increasing the availability of phosphorus, AM provides necessary strength to the resist disease, germs and unfavorable weather condition. It is also assures water availability. ஸோ இது என்ன ஆகும், டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது பல நோய்களை உண்டாக்கக்கூடிய அந்த பேத்தோஜன்ஸ் எல்லாம் வந்து தாவரத்தினுடைய வேரை தாக்காமல் இது பாதுகாப்பாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அதாவது ஒரு ட்ரவுட் கண்டிஷன்ஸில் வந்து என்ன இருக்கும், மைசீலியம்க்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்கும், டு ரீடைன் தி மாய்ஸ்டர் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா. அதோட மைசீலியம் அந்த பூஞ்சையினுடைய உடலத்தில் வந்து ஈரப்பதம் இருக்கும். அது வந்து வறட்சி காலங்களில் தாவரங்களுக்கு உதவும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணும், சிம்பியாட்டிக் லைஃப் வில் பி லீடிங் வித் த arbuscular mycorrhiza and also angiosperm roots. ஓகே, உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்க்ரீஸ்டு ரெசிஸ்டன்ட் டு போலார் பேத்தோஜன்ஸ், increased drought and salt tolerance, nutrient transfer via AMF, arbuscular mycorrhiza, then local resistance to root pathogens, then increased resistance in heavy metal toxicity, phosphate digestion zone, nutrient transfer via root hairs. Okay, then seaweed liquid fertilizer. Seaweed liquid fertilizer அப்படின்னாக்குள்ளார it is nothing but seaweed liquid fertilizer contains cytokinin, gibberellin and auxin apart from macro and micro nutrients. சீவீட் அப்படின்றது வந்து என்னதுன்னா, கடல்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில பாசி வகைகள் இருக்கு இல்லையா, ஆல்காக்கள் வந்து கடல் வீடிசைட் அப்படின்னு என்ன, களைச்செடிகள் இருக்கு இல்லையா, தாவரங்களுக்கு நடுவில் அன்வான்ட் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அதை தான் வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கடலில் இருக்கக்கூடிய அந்த ஆல்காக்களில் வந்து கெல்ப் அப்படின்ற ஒரு வகையான ஆல்கே வந்து, இந்த கெல்ப் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வகையான ஆல்கே வந்து இட் இஸ் கால்டு சீவீட், அன்வான்ட் ஆல்கே இன் த சி. ஓகேவா. ஸோ அதில் அதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, இட் கண்டைன்ஸ் சைட்டோகைனின், ஜிப்ரலின் அண்ட் ஆக்சின். சைட்டோகைனின், ஜிப்ரலின், ஆக்சின் எல்லாமே என்னது, பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டிங் ஹார்மோன்ஸ் இல்லையா, நம்ம 11th படிச்சிருக்கோம். சைட்டோகைனின், ஜிப்ரலின், ஆக்சின், அப்சிசிக் ஆசிட், எத்திலின் எல்லாமே. ஸோ இது வந்து மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸை தவிர இந்த சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸில் என்ன இருக்குன்னா, சைட்டோகைனின், ஜிப்ரலின், ஆக்சின் அப்படின்ற ஒரு க்ரோத் ப்ரொமோட்டிங் ஹார்மோன்ஸ் இருக்கும். மோஸ்ட் சீவீட் பேஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் கெல்ப். இந்த சீவீட் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது கடலில் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த கெல்ப் ப்ரௌன் ஆல்கே இருக்குது இல்லையா, பியோஃபைசியா அப்படின்ற குரூப்பை சேர்ந்த அந்த கெல்ப் அப்படின்ற ஆல்கேலேருந்து தயாரிக்கிறாங்க. விச் க்ரோஸ் டு லென்த் ஆஃப் 150 மீட்டர். இதுதான் வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, ஜெயின்ட் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. கெல்ப் அப்படின்றது வந்து ரொம்ப அதாவது 150 மீட்டர் வந்து உயரம் வளரக்கூடியது, அதாவது ரொம்ப ராட்சச தன்மையாக வளரக்கூடியது. தென் சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர் இஸ் நாட் ஒன்லி ஆர்கானிக் பட் ஆல்சோ ஈகோ ஃப்ரெண்ட்லி. The alginates in the seaweed that react with metals in the soil and form long cross-linked polymers in the soil. These polymers improve the crumbling in the soil, swell up when they get wet and retain moisture for a long time. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இதுலேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி த பயோஃபர்டிலைசராக யூஸ் ஆகும், அதுவும் இல்லாமல் ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஆல்ஜினேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மெட்டலோட ரியாக்ட் பண்ணி அதில் வந்து அந்த
சாயில் அந்த கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸ் இந்த சாயில், அதாவது அந்த சாயிலில் இருக்கக்கூடிய அந்த வளத்தை வந்து ரொம்ப அதிக அளவு இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? தென் தே ஆர் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் இன் ஆர்கானிக் கார்டனிங் விச் ப்ரொவைட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார் பிளான்ஸ். ஸோ ஆர்கானிக் கார்டனிங்லாம் இருக்கு இல்லையா, அந்த கார்டனிங்கில் வந்து இந்த சீவீட் ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. தென் seaweed has more than 70 minerals, vitamins and enzymes. It promotes vigorous growth, improves resistance of plants to frost and disease. Seeds soaked in seaweed extract germinate much rapidly and develop a better root system. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸில் வந்து ஆர்கானிக், அதாவது இந்த நர்சரி கார்டன்ஸ்லலாம் அதிக அளவு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து நாட் ஒன்லி த க்ரோத் ப்ரொமோட்டிங் ஹார்மோன்ஸ், 70 மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ், என்சைம்ஸ் எல்லாம் இருக்கிறனால தாவரங்களுடைய வளர்ச்சியை வந்து விகரஸாக வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. தென் ரெசிஸ்டன்ட் ஆஃப் பிளான்ஸ் டு ஃப்ரோஸ்ட் அண்ட் டிசீசஸ், வறட்சி காலங்கள்லையோ இல்லை பனிக்காலத்துலையோ இல்லை டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டாவோ அதை வந்து தாவரங்களை வளர்கிறதுக்கு இது உதவும். ஓகேவா? இந்த லிக்விடில் சோக் பண்ணி வச்சுருக்கிற சீடை வந்து என்ன ஜெர்மினேட் ஆகும் பொழுது இட் வில் பி பெட்டர் ரூட் சிஸ்டம். அங்கே அதுலேருந்து உருவாகக்கூடிய தாவரங்களுக்கு வந்து நல்ல வளமான வேர் தொகுப்பு உருவாகிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அட் ப்ரெசண்ட்டு இருக்கக்கூடிய இது. ஓகேவா? ஸோ இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸில் வந்து அசோலா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது, ஆர்பஸ்குலர் மைக்கோரைசா, தென் சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 4மே சேர்ந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ ரிமைனிங் பயோ பெஸ்டிசைட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.